அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நேற்று நடந்த பிஜிடிஆர்பியோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வுக்கு உண்டான உத்தேச விடை குறிப்பு. இது உத்தேச விடை குறிப்பு அப்படிங்கிற டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். டிஆர்பியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ. இப்போ இந்த 30 கொஸ்டினுமே உண்டான ஆன்சர் கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து சரியான விடை தான். இருந்தாலும் டிஆர்பி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதான் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் எக்ஸாம் எழுதுனவங்க இதை வச்சு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் நாங்கள் இதை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த இது சொல்லியிருக்கோம். மொதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது இட வலுவமைதி. ஆப்ஷன் சி. வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று புதினம். இது எல்லாமே 10வது பாடத்தில் இருந்தால் கேட்டிருக்காங்க. வரலாற்று புதினம். இது வானம் வசப்படுங்கிறது ஒரு நாவல் தான். இது வந்து என்னென்னா வரலாற்று புதினம் அப்படின்ட்டு நம்ம 10வது தமிழ் புக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கால வலுவமைதி. இதில் வந்து கால வலுவமைதி அப்படிங்கிறது அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார்ன்னு இருக்குது. நாளைக்கு வருவார் அப்படின்னு எதிர்காலத்தில் இருக்கிறத சொல்லணும். வருகிறார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கால வலுவமைதி. அடுத்து கண்ணிற்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலர் பலாமலர். பலாமலர் தான் பார்த்திங்கன்னா இதுவுமே 10வது புக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதா. அதனால் 100% வந்து கரெக்டான ஆன்சர் தான் பலாமலர். இந்த பலாமலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஈஸியாக தெரியாமல் இருக்கிறதா கண்ணிற்கு காட்சி தராமல் அரியவனாய் இருக்கும் மலர். அடுத்த 5வது கொஸ்டின், பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மீனவன் அப்படிங்கிறதுக்கு வந்து பொருள் வந்து 10ஆம் வகுப்பில் மீனவன் இங்கே வந்து பாண்டியன் நேம் இருக்குது. அதனால் வந்து பாண்டியனை குறிக்கும் சொல் வந்து மீனவன். இன்னொன்று பாண்டியரோட கொடியும் பார்த்திங்கன்னா மீன் கொடி. இந்த இடத்துல பாண்டியனை குறிக்கும் சொல் வந்து மீனவன். அடுத்து 6வது கொஸ்டின், பொறுத்துக. இந்த பொறுத்துகளை பார்த்திங்கன்னா காலக்கணிதம் கண்ணதாசன், அதுக்கப்புறம் காசிகாண்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிவீரராம பாண்டியர். அப்போது ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, சிக்கு வந்து 2 இருக்குது. ஏக்கு 3 சிக்கு 2ங்கிறப்ப ஆப்ஷன் வந்து பி. ஆப்ஷன் பி தான். அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் பி. 7வது பொறுத்துக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இலக்கணம், அதுக்கு உண்டான இலக்கண குறிப்பு, ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையோட இலக்கண குறிப்பு இருக்குது. வீசுதண்டல், நன்மொழி, தன்னன் தம்பி, சாரைப்பாம்பு. வீசுதண்டல் அப்படிங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காலத்தையும் உணர்த்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது 2ஆக பிரித்தோம்னா ஒரு கட்டளை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வினைத்தொகை. இப்போ வீசு தென்றல் அப்படிங்கிறது, வீசுங்கிறது ஒரு கட்டளை சொல், தென்றல்ங்கிறது பெயர் சொல். அதனால் வந்து வீசு தென்றல்ங்கிறது வினைத்தொகை. நன்மொழி பிரிக்கிறப்ப நன்மைன்னு வரும், அதனால் மை வரதுனால பண்புத்தொகை. அண்ணன் தம்பி 2க்கு நடுவில் மறைஞ்சு வரதுனால அது உண்மைத்தொகை. சாரைப்பாம்புங்கிறது இருபெயரொட்டு பண்புத்தொகை. சாரைப்பாம்பு என்கிறது என்னென்னா ஒரு சிறப்பு பேரும் ஒரு பொது பெயரும் சேர்ந்து வர்றது தான் இருபெயரொட்டு பண்புத்தொகை. சாரைங்கிறது பாம்பில் ஒரு வகை, அதான் சிறப்பு பெயர். பாம்புங்கிறது பொதுவான பெயர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் பொது பெயர் 2மே இருக்கிறதுனால சாரைப்பாம்புங்கிறது நமக்கு இருபெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்து அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது என்ன அப்படின்னா பாடான் திணை. பாடான் திணை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அதாவது ஆண்மகனின் ஒழுக்கலாறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசனோட கல்வி, வீரம், கொடை, செல்வம் இதை பற்றி வந்து பாடுவது பாடான் திணை. அதனால் இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாடான் திணை. அடுத்து அகவற்பாவுக்கு பொருந்தாத நூல் நாலடியார். 10வது புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா அகவற்பா சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெருங்காதை 3மே இருக்குது. அப்போது நாலடியார் வந்து பார்த்திங்கன்னா அகவற்பாவுக்கு பொருந்தாத நூல். 10வது கொஸ்டின், உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்புத்தொகை. பண்புத்தொகை அப்படிங்கிறது செந்தி அப்படிங்கிறது அதை பிரிக்கிறப்போ செம்மை கூட்டல் தீ. ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்புத்தொகை வந்து பார்த்திங்கன்னா நிறம், அதுக்கப்புறம் மை வர்றது, அதுக்கப்புறம் நிறம், சுவை இதெல்லாம் சேர்ந்து வரதான் பார்த்திங்கன்னா பண்புத்தொகையாக சொல்கிறோம். அப்போ செந்தி அப்படிங்கிறதா பண்புத்தொகை. அடுத்து 11வது கொஸ்டின், இதுவும் 10வது பாடத்தில் இருக்கிற கொஸ்டின் தான். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர். இதுவுமே பார்த்திங்கன்னா அதிவீரராம பாண்டியரை பற்றின அந்த செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் புலவராகவும் இருந்திருக்கார், அரசராகவும் இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க கொற்கையோட. ஆப்ஷன் டி வந்து அதிவீரராம பாண்டியர். அடுத்து
கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. இதுவும் புத்தகத்தில் இருக்கிற கொஷின் தான். கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினம். 13வது கொஷின், உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி மெக்லியோட் பெத்தியூன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற கொஷின் தான். மேரி மெக்லியோட் பெத்தியூன் இந்த நூல் இவரை மையப்படுத்தி தான் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது, இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளுக்குரிய திணை வந்து நெய்தல். ஒவ்வொரு திணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உரிப்பொருள் இருக்குது. அதில் நெய்தல் திணையோட உரிப்பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் நிமித்தமும். அடுத்து 15வது கொஷின், கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். ஆப்ஷன் பி. அடுத்து 16வது கொஷின், ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரம். எல் அப்படிங்கிறது சூரியன், பாடு அப்படிங்கிறதுப்போ எல்பாடு அப்படிங்கிறது சூரியன் மறையும் நேரம். 17வது கொஷின், இல் நுழைக்கதிர் என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா இல்லுங்கிறப்ப இந்த இடத்துல இல்லம், நுழை அப்படிங்கிறப்ப ஊடுருவக்கூடிய கதிர். அதாவது இந்த இடத்துல வந்து சூரியனோட ஒளிக்கதிர்கள் இல்லத்துக்குள் நுழையும். அந்த நுழைவது தான் வந்து பார்த்திங்கன்னா இல்நுழை கதிர் என்று கூறப்படுகிறது. அப்போ இல்நுழை கதிர் அப்படிங்கிறது இல்லத்துள் நுழையும் சூரியனின் ஒளிக்கற்றை, இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை தான் பார்த்திங்கன்னா இல்நுழை கதிர் என்று கூறப்படுகிறது. 2வது கொஸ்டின், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பைப்பூவை சூடி மகிழ்வர். அடுத்த 2வது கூற்று வந்து பார்த்திங்கன்னா வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டுமே ஒரு தவறான கூற்று. ஏன்னா வெற்றி பெற்ற அரசர் வந்து பார்த்திங்கன்னா வாகைப்பூவை சூடுவர். அதே மாதிரி போர் புரிகிறவங்க வந்து எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா தும்பைப்பூவை சூடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா போர் புரிவாங்க. வெற்றி பெற்றால் தான் நமக்கு வந்து வாகைப்பூவை சூடுவாங்க. ரெண்டும் மாற்றி இருக்கிறதுனால 2 கூற்றுமே தவறானது. அதாவது கூற்று 1, 2 இரண்டும் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்து 19வது கொஸ்டின், இலையின் பெயரை குறிக்காத சொல் களை. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புக்கிலே இருக்குது. இதோட ஆப்ஷன் பி. அடுத்து 21வது கொஸ்டின், தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டம் நடத்தியவர் அம்பேத்கர். 22வது கொஸ்டின், வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. அடுத்து 23, பொதுமொழியை தேர்க. பொதுமொழிங்கிறது வேங்கை அப்படிங்கிறது பொதுமொழி. அப்படிங்கிறப்போ அப்படியே படித்தா ஒரு பொருளும் பிரித்தா இன்னொரு பொருளும் தெரிஞ்சுன்னா அது வந்து ஒரு பொதுமொழின்னு சொல்கிறோம். வேங்கைங்கிறது ஒரு மரம், இல்லைனா புலி கூட சொல்லலாம். தனியாக பிரித்து எடுக்கிறப்ப வேகும் கை அப்படின்னு வரும். அதனால் வந்து வேங்கைங்கிறதா என்னென்னா பொதுமொழி. அடுத்து 24வது கொஸ்டின், கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா பழனியப்பன் நாடக பாராட்டு விழா. ஆப்ஷன் ஏ. 25வது கொஸ்டின், பாவலரேறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஆப்ஷன் டி. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க. எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிறது நமக்கு எதுக்குமே அள்ள முடியும். அது வந்து எதிர்மறை அப்படின்னா அந்த ஒரு தொழிலானது நடக்காமல் இருக்கிறது. நடவாமை அப்படிங்கிறதா உங்களுக்கு இங்கே எதிர்மறை தொழிற்பெயர். 27வது கொஸ்டின், வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் முத்து. ஆப்ஷன் பி. 28வது கொஸ்டின், விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். அடுத்த 29வது கொஸ்டின், ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அப்படின்ட்டுருக்கு. 2வது கூற்று 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கூற்று 1 சரி. அதாவது ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு.
அது சரி. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பாடி வந்து 2 முதல் 12 வரை கிடையாது. அதனால் அது தவறு. இதனால் இதோட விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கடைசி கொஷின். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என கூறியவர் பாரதியார். ஆப்ஷன் ஏ. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உண்டான 30 கொஷினும் இந்த 30 கொஷினுமே புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதிலேருந்து நீங்கள் எழுதாத ஆன்சரை பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு இதில் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.